சித்தம் உலகில் நிறைவேறட்டும். சோதனைக்கு விலக்கி காத்தருளும் என் தேவனே, நண்பனே, வந்திடுவீர் என்னில் வல்லமையா. என் தேவனே, நண்பனே, வந்திடுவீர் என்னில் வல்லமையா. உந்தன் உதவி எப்பொழுதும் எனக்கு எந்நேரமும் தேவையப்பா. உந்தன் உதவி எப்பொழுதும் எனக்கு எந்நேரமும் தேவையப்பா. நீர் இல்லாமல் என்னால் ஒன்றும் முடியாது. நீங்க இல்லாமல் என்னால் வெல்ல முடியாது. நீர் இல்லாமல் என்னால் ஒன்றும் முடியாது. நீங்க இல்லாமல் என்னால் வெல்ல முடியாது. என் தேவனே, நண்பனே, வந்திடுவீர் என்னில் வல்லமையா. என் தேவனே, நண்பனே, வந்திடுவீர் என்னில் வல்லமையா. ஞானத்தின் ஊற்றே, ஞானம் தாருமே. அறிவின் ஊற்றே, அறிவு தாருமே. ஞானத்தின் ஊற்றே, ஞானம் தாருமே. அறிவின் ஊற்றே, அறிவு தாருமே. புத்தியின் ஊற்றே, புத்தி தாருமே. சக்தியின் ஊற்றே, சக்தி தாருமே. புத்தியின் ஊற்றே, புத்தி தாருமே. சக்தியின் ஊற்றே, சக்தி தாருமே. என் தேவனே, நண்பனே, வந்திடுவீர் என்னில் வல்லமையா. என் தேவனே, என் நண்பனே, வந்திடுவீர் என்னில் வல்லமையா. இரண்டோ மூன்றோ பேர்கள் எங்கே உண்டோ அங்கே நான் இருப்பேன் என்று உரைத்த வாக்கின்படி இன்று எம்மை சந்தித்திடு. இன்று உரைத்த வாக்கின்படி இன்று எம்மை சந்தித்திடு. என் தேவனே, நண்பனே, வந்திடுவீர் என்னில் வல்லமையா. என் தேவனே, என் நண்பனே, வந்திடுவீர் என்னில் வல்லமையா. அந்தோ ஜனம் பாவங்களால் நொந்து மனம் வாடுதையா. இன்ப முகம் கண்டால் போதும் இருள் நீங்கி ஒளி காண்பார். இன்ப முகம் கண்டால் போதும் இருள் நீங்கி ஒளி காண்பார். ஆதி தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்தது நான். ஆதி தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்தது நான். கரம் பிடித்தவனை காண்டல் மணல் அளவாய் கர்த்தர் நான் நடத்தவில்லையா. கரம் பிடித்தவரை காடல் மணல் அளவாய் கர்த்தர் நான் உயர்த்தவில்லையா. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காது. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அழைத்தது நான் நானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட
அந்த தாவீதை அழைத்தது நான், ஆடுகள் பின் அலைந்த தாவீதை அழைத்தது நான், அந்த தாவீதின் வேரில் கிளையாய் துளித்தவர் தலையை நான் உயர்த்தவில்லையா, அந்த தாவீதின் வேரில் கிளையாய் துளித்தவர் தலையை நான் உயர்த்தவில்லையா. என் சமூகம் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காது, உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டே, அழைத்தது நான் நானே. என் சமூகம் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காது, உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் நானே. ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான், ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். அடிமையாய் போன யோசேப்பை தேசத்தில் அதிபதியாக்கியதும் நான், அடிமையாய் போன யோசேப்பை தேசத்தில் அதிபதியாக்கியதும் நான். என் சமூகம் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டே, அழைத்தது நான் நானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டே, அழைப்பது நான் நானே. யாருக்கும் அடிமையில்லை, நீ எவரிலும் தாழ்வதில்லை, யாருக்கும் அடிமையில்லை, நீ எவரிலும் தாழ்வதில்லை. அந்த ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவாயாக்கும் ராஜாதி ராஜனும் நான், அந்த ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவாயாக்கும் ராஜாதி ராஜனும் நான். என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டே, அழைத்தது நான் நானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டே, அழைத்தது நான் நானே. அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். அன்று சொல்ற ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். சொன்னவர் மனிதன் அல்ல, அவர் தேவன். சொல் தவறாதவர், கைவிடாதவர், கரம் பிடித்தவர். இதுவரைக்கும் நடத்தினவர் இனி நடத்துவார், இதுவரைக்கும் ஏந்தினவர் இனியும் ஏந்துவார், இதுவரைக்கும் தாங்கினவர் இனியும் தாங்குவார், இதுவரைக்கும் சுமந்தவர் இனியும் சுமப்பார், இதுவரைக்கும் தேவைகளை சந்தித்தவர் இனியும் தேவைகளை சந்திப்பார், இதுவரைக்கும் வழிகளை திறந்தவர் இனியும் வழிகளை திறப்பார். அவரால் எல்லாம் ஆகும், அவரால் எல்லாம் ஆகும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. கடந்த நாட்கள் ஒரு சாட்சி ஒன்று கேள்விப்பட்டேன். ஒருத்தவங்க வீட்டில் ஒரு ஊழியக்கார் வந்துட்டாரு. அவங்ககிட்ட இருந்ததே ஒரு 50 ரூபா தான். அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிக்கிறாங்க, வந்த ஊழியக்காருக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. அவங்க வீட்டுக்காரர் இருந்த 50 ரூபா என்ன பண்ணிட்டாரு,
பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அந்த ஊழியக்காரர் போயிட்ட பிறகு அந்த அந்த ஊழியக்காரர் வந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட கேட்டுக்கிறாரு. இருந்ததே 50 ரூபா, அதையும் எடுத்து அந்த ஊழியக்காரருக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து தர சொல்லிட்டேன். இப்போ பெட்ரோலுக்கு வண்டிக்கு பெட்ரோல் போடணுமே, இப்போ என்ன பண்ணுறது? அவங்க ஒய்ஃபை கேட்டுருக்கிறாரு. உடனே அவங்க சொல்லிக்கிறாங்க, அதை கத்தர் பார்த்து பாருங்க, விடுங்க சொல்லிட்டு இதே வேசார்பாடியில் அவங்க வீடு ரெடில்ஸு. வேசார்பாடியிலேருந்து பைக்கை அவங்களும் வீட்டுக்காரும் அவங்க வீட்டுக்கார தள்ளிட்டு போகும்போது இவங்களும் பக்கத்தில் கூட போகிறாங்க. கொஞ்ச தூரம் போகும்போது ஒரு காற்று அடிச்சுதான். காற்று அடித்ததில் ஒரு 4 10 ரூபா நோட்டு வந்து அவங்க மேலே வந்து விழுந்துதான். இன்னும் கொஞ்ச தூரம் ஒரு 4 10 ரூபா விழுந்தது. ஒரு லாரி போகும்போது இன்னொரு 10 ரூபா நோட்டு 1.5 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு ரிட்டர்ன் ஆகி இவங்க மேலே வந்து விழுந்துதான். அவங்க மொத்தம் 5 10 ரூபா நோட்டு அவங்க மேலே வந்து விழுந்துதான். அந்த 50 ரூபா எடுத்துட்டு இவங்க பெட்ரோல் கூட போடலையா, அந்த சந்தோஷத்தில் அப்படியே தள்ளிட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் தான் அந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டாங்க. கத்தர் எப்படிலாம் நடத்துறாரு பாருங்க. கத்தர் 10 பார் சொன்ன ஒரு வார்த்தைக்கே கத்தர் என்ன பண்ணார்? ஒரு காற்று அனுப்பி 10 ரூபா நோட்டா வந்து இவங்க மேலே என்ன பண்ணிக்கிறாரு? 5 10 ரூபா நோட்டு 4 10 ரூபா நோட்டு பக்கத்தில் வந்துச்சு. ஒரு 10 ரூபா நோட்டு 1.5 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு, அதுவும் லாரி போன அந்த காற்று வேகத்தில் 1.5 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகி இவங்க மேலே வந்து ஊதுக்குது. நம் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். ஒரு ஊழியக்காரர் அரக்கோணத்தில் 3 நாள் பிரசவம் பண்ணிட்டாரு. 3 நாள் முடிச்ச பிறகு அந்த ஊழியக்காரர் காணிக்கை கொடுக்க மறந்துட்டார். இவர் அரக்கோணத்துலேருந்து தாமிரத்துக்கு வீட்டுக்கு போகணும். இவர்கிட்ட காசு வேற இல்லை. இவர்கிட்ட ஒரு பேட்ச் இருந்தது. இவர் நினச்சாராம், இந்த பேட்சை காட்டிட்டு அந்த டிக்கெட் கொடுக்குற கவுண்டரில் பேட்சை காட்டிட்டு, ஐயா எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களை 50 ரூபா அனுப்புகிறேன் சொல்லலாம் சொல்லி அந்த டிக்கெட் கவுண்ட்டு கிட்ட போனாராம். திடீர்னு எங்கேயோ வந்து ஒருத்தர் வந்தாராம், வேக வேகமாக வந்தாராம். வந்து 100 ரூபா நோட்டை உள்ள கவுண்டரில் கொடுத்து, தாம்பரத்துக்கு போக ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டாராம். டிக்கெட் கொடுத்துட்டு மிச்ச காசையும் ஒரு பேக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டாராம். இவர் திரும்பி அவருக்கு டேங்க்ஸ் சொல்லலான்னு பார்த்தா ஆளை காணோம். டிக்கெட் காசு இல்லை. ஆண்டவர் பாருங்க, திடீர்னு வந்து இவர் தாம்பரத்துக்கு போகிற யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது, ஆண்டவர் தான் தெரியும். வந்து டிக்கெட் எடுத்து கொடுத்து மிச்ச சில்லறையும் ஒரு பேக்கெட்டில் போட்டு மறைஞ்சிட்டார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்கிறவர். அவருடைய ஊழியக்காரர்களை வெட்கப்பட விடாதவர். அவருடைய ஊழியக்காரர்களை தலைகுனிய விடாதவர். ஊழியத்துக்கு அழைத்தது யார்? அவர். நடத்துவர் அவர். தேவைகளை சந்திப்பவர் அவர். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரிச்சு. இந்த 2 பேர் சாட்சி நான் நேரில் கேட்டேன். அவங்க 2 பேர் வாழ்க்கையில் நடந்தது. கடந்த நாட்களில் திருப்பூரில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அவங்க 2 பேர் சாட்சி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, என் வாழ்க்கை இப்படி ஆண்டவர் செய்தார்ப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், தலைகுனிய விடாதவர், நம்முடைய தலை நிமிரச் செய்கிறவர். ஃபாதர் ஒரு புதுசாக ஒரு பாட்டு படிக்கிறாரு. அந்த பாட்டு பாடலாம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்க புது வாலின்னு ஒரு புது பாட்டு ஒன்று பாடிக்கிறாங்க. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம், தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம், தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம், தியானம் செய்கையில். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி, அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம், தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது,
அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி, அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். பற்ற வைக்க வந்தே பூமியிலே இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறார். பற்ற வைக்க வந்தேன் பூமியிலே அக்கினி இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறார். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி, அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அதிசய அக்கினி அழைப்பு விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீக்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. அதிசய அக்கினி அழைப்பு விடுக்கும் அக்கினி, சுத்தம் நீக்கி அனுப்பும் அக்கினி. சுட்டெரிக்கும் அக்கினி சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. சுட்டெரிக்கும் அக்கினி சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி, அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூன்றது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். வழி நடத்தும் அக்கினி வாழ வைக்கும் அக்கினி, போகும் பாதை காட்டுகின்ற புனித அக்கினி. வழி நடத்தும் அக்கினி வாழ வைக்கும் அக்கினி, போகும் பாதை காட்டுகின்ற புனித அக்கினி. வெளிச்சம் தரும் அக்கினி விலகாத அக்கினி, வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி. வெளிச்சம் தரும் அக்கினி விலகாத அக்கினி, வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி, அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். பருவதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகிடும் பரிசுத்த தூய அக்கினி முன்னா. பருவதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகிடும் பரிசுத்த தூய அக்கினி முன்னா. சுற்றிலும் இருக்கின்ற எதிரிகளின் கிரியைகளை அக்கினியின் முண்டு சென்று அகற்றுகின்றது. சுற்றிலும் இருக்கின்ற எதிரியின் கிரியைகளை அக்கினியின் முன் சென்று அகற்றுகின்றது. அக்கினி அக்கினி பரிசுத்த அக்கினி, சொல்வோம் அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது அனல் கொண்டது
தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். தீர்க்கதரிசி எலியா ஜெபித்த போது ஆவியானவர் அக்கினியா இறங்கி வந்தாரே. தீர்க்கதரிசி எலியா ஜெபித்த போது ஆவியானவர் அக்கினியா இறங்கி வந்தாரே. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பின. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினர். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி பாடுவோம். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூன்றது, அனல் கொண்டது என் இதயம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் ஞானம் செய்கையில். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. 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 அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். பாடுவோம். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகிடும் பரிசுத்த தூய அக்கினி முன்னா. பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகிடும் பரிசுத்த தூய அக்கினி முன்னா. சுற்றில் இருக்கும் எதிரியின் கிரியைகளை எல்லாம் அக்கினி முன் சென்று அகற்றுகின்றது. சுற்றிலும் இருக்கின்ற எதிரிகளின் கிரியைகளை அக்கினி முன் சென்று அகற்றுகின்றது. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி ஓ அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் ஞானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். ரபஷகரவரகரராதரா சகரபாதகா ரபராதரகராசகா. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. ரபஷாகினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில்.
அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில் பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகிடும். பரிசுத்த தூய அக்கினி முன்னா பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகிடும். பரிசுத்த தூய அக்கினி முன்னால் சுற்றில் கந்தெதிரிகன் கிரியைகளை அக்கினி முன் சென்று இப்பொழுதே அகற்றுகின்றது. சுற்றில் இருக்கும் எதிரியின் கிரியைகளை எல்லாம் அக்கினி முன் சென்று அகற்றுகின்றது. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி, அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். பற்ற வைக்க வந்தேன் பூமியிலே அக்கினி, இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறா. பற்ற வைக்க வந்தேன் பூமியிலே அக்கினி, இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறா. பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி, அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே ஒரு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே ஒரு அற்புதம் செய்வார். நீ கலங்காது, நீ திகையாது, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காது, நீ திகையாது, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காது, நீ திகையாது, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காது, நீ திகையாது, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே ஒரு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே ஒரு அற்புதம் செய்வார். 38 வருடமாக குலத்தருகே படுத்திருந்த மகனை தேடி சென்ற
எடுத்துக்கொண்டு நடக்க செய்தார். இனி பாவம் செய்யாது என்று எச்சரித்தார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தார். இனி பாவம் செய்யாது என்று எச்சரித்தார். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படு. நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படு. இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே ஒரு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே ஒரு அற்புதம் செய்வார். காத்திரே, எங்களை காத்திரே, நீ மட்டும் எங்களை காத்திரே. காத்திரே, எங்களை காத்திரே, நீ மட்டும் எங்களை காத்திரே. ஆபத்தில் இருந்து காத்திரே, ஆக்கினையில் இருந்து காத்திரே. ஆபத்தில் இருந்து காத்திரே, ஆக்கினையில் இருந்து காத்திரே. காத்திரே, எங்களை காத்திரே, மட்டும் எங்களை காத்திரே. காத்திரே, எங்களை காத்திரே, மட்டும் எங்களை காத்திரே. விபத்தில் இருந்து காத்திரே, விக்கினங்கள் நேராமல் காத்திரே. விபத்தில் இருந்து காத்திரே, விக்கினங்கள் நேராமல் காத்திரே. காத்திரே, எங்களை காத்திரே, மட்டும் எங்களை காத்திரே. காத்திரே, எங்களை காத்திரே, மட்டும் எங்களை காத்திரே. நல்ல சபை தந்து காத்திரே, நல்ல குடும்பம் தந்து காத்திரே. நல்ல சபை தந்து காத்திரே, நல்ல குடும்பம் தந்து காத்திரே. காத்திரே, எங்களை காத்திரே, மட்டும் எங்களை காத்திரே. காத்திரே, எங்களை காத்திரே, மட்டும் எங்களை காத்திரே. Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. அன்பு சகோதரன் பாடின பிரகாரம் இந்த இடத்துல அனல் மூண்டது, அக்கினி இறங்கி வந்திருக்கிறது. பரலோகத்தின் அக்கினி இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. நாம் பாடல்களை பாட 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 பரலோகத்தின் அக்கினி இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. இந்த ஜெப மையம் முழுவதும் ஒரு அக்கினியினால் நிறைந்திருக்கிறது. அக்கினியானது பர்வதங்களை சுட்டரித்து போடுவது போல இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், கிரியைகள், பேய்கள், பிசாசுகள், மந்திரங்கள், சூனியங்கள் எல்லாவற்றையும் சுட்டரிக்கும்படி தேவ அக்கினி இந்த ஜெப மையத்தை நிரப்பி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்தின் அக்கினியானவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார். ஓ ரிபால ரபல ஷபல ரிகபால துரவரபா. அல்லேலூயா. Thank you Jesus. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை.
பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா உன் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உன் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் நமக்கு நம் இயேசு உடை தெரிவா. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் நம் இயேசு உடை தெரிவா. ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். மகிமை சாத்தான் மாறவில்லை. ஓடுவான், பேய்கள் ஓடும், வல்லமைகள் மந்திரங்கள் குறைந்து ஓடும், போகவில்லை. சூனியங்கள் ஓடும். ரீபாலா ரபல ஷபல ரிகபாபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரீபாலா ரபல ஷபல ரிகபாபா. ஹalleluya. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்று நம் இயேசு உடை தெரிவா. சத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்று நம் இயேசு உடை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, பாடும்போதே பிசாசு ஓடிடுவான், மகிமை மந்திர சூனியங்கள் மாறவில்லை. எல்லாம் எரிந்து போகும். உந்தன் வல்லமைகள் ஹalleluya, குறைந்து ஹalleluya, ஹalleluya. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாற
யாரோடு இணைந்து இந்த பாடலை பாடினீர்களோ எல்லாம் துதிக்கும் பொழுது பேய்கள் ஓடிவிட்டது, மந்திர தந்திர சூனியங்கள் எல்லாம் இயேசு தகர்த்தெறிந்து விட்டா. நம்ம ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறா. உலகத்தை நாம் கலக்கிடுவோம். நம்மளை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறா. நம்மளை கொண்டுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் இந்த இடத்துல நடக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானுடைய சக்திகளை, சாபத்தின் வாழ்க்கையை கர்த்தர் அகற்றி போட்டு விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி 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 அப்பா. நாங்கள் எப்படி பாடினோமோ அதே பிரகாரம் ஏசப்பாங்க நாமத்தினால இன்று அற்புதம் நடக்கும், நடக்கும், நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், காண்பாய். இன்றைக்கு காண்பாய், இப்பொழுது காண்பாய், இப்பொழுது நடக்கும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் உலாவி வருவதற்காக நன்றி. பரிசுத்த அக்கினி ஆவியானவரா இந்த இடத்துல இறங்கி வந்திருப்பதற்காக நன்றி. எங்களை நிரப்பினதற்காக நன்றி. உம்முடைய ஆவியின் அசைபாடுதலை, உம்முடைய ஆவியின் ஆளுகையை இந்த இடத்துல உணரத்தக்கதாக நீ செய்த உதவிக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பீராக. அற்புதங்கள் நடப்பதாக, நடப்பதாக, நடப்பதாக. ஆண்டவரே நம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம எடுத்து வாசிப்போம் ஜெபத்திற்கு முன்பதாய். எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8, 9, 10 இந்த 3 வசனத்தையும் நம்ம வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் கரெக்ட். இந்த 3 வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது 8வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். அதில் யார் யார் இருக்கிறாங்க பாருங்க. குருடர் இருக்கிறாங்க, சப்பானி இருக்கிறாங்க, கர்ப்பவதிகள் இருக்கிறாங்க, பிள்ளைத்தாட்சியா இருக்கிறவங்க இருக்காங்க. இவர்களை நான் என்ன செய்வேன்னா மகா கூட்டமா இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அடுத்து பார்த்தீங்கன்னா, அழுகையோடும் இவங்க எல்லாம் எப்படி வராங்க பாருங்க. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை நான் வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் என்னுடைய நதிகண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். அடுத்து பார்த்துங்க, ஜாதிகளே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். இந்த வசனம் காலையில் நான் வாசிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம். இன்றைக்கு இந்த இடத்துல அழுகையோடும் கண்ணீரோடு வருகிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் பிதாவாய் இருப்பேன், அவர்களுக்கு நான் தகப்பனாய் இருப்பேன், அவர்கள் என் புத்திரராய் இருப்பார்கள், அவர்கள் எப்ராமை போல நான் வைத்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை தண்ணீர் உள்ள நந்தி அண்டைகளுக்கு நான் நடத்துவேன். யாராவது இன்னைக்கு சொல்ல முடியுமா, அழுகையோட கண்ணீரோட வந்தா இவளுக்கு வேற வேலை இல்லை, இவ என்னாலும் அழுதுட்டு தான் இருப்பா, என்னாலும் இவளுக்கு கஷ்டம்தான், என்னாலும் இவளுக்கு வியாதி தான், என்னாலும் இவளுக்கு நம்மளை உதறி தள்ளிடுவாங்க மனுஷர், நம்ம பக்கத்துல கூட வரமாட்டாங்க, இவகிட்ட போனாலே இந்த புலம்பல் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்படிப்பட்ட ஆட்கள் வர்றாங்க பாருங்க.
குருடர், சப்பானியர், பிள்ளைகள், பிள்ளை தாச்சிகள், அவங்கெல்லாம் அப்போ எப்படிப்பட்ட வேதனையோட, அழுகையோட, கண்ணீரோட அந்த இடத்துல வரும்போது ஆண்டவர் சொல்லார், அம்மா நீ அழுகாத, நான் உன்னை நடத்துவேன், தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு நான் உன்னை நடத்துவேன், மந்தைகளை காப்பது போல உங்களை ஒன்று கூட்டி சேர்த்து நான் உங்களை காப்பேன் என்று சொல்லி எப்படிப்பட்ட ஒரு ஆறுதலான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கா. இன்னைக்கு மனுஷன் நமக்கு ஒரு வார்த்தை கூட ஆறுதல் சொல்ல முடியாது. ஒருவேளை ஆறுதல் சொன்னா கூட ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 நாள், 2 நாள், 3 நாள், அதோடு அவன் எங்கே போயிடுவான்னே தெரியாது. அவனை ஆறுதல் சொன்னவனை கண்டு கூட பிடிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லைம்மா நான் உன் கூடவே இருப்பேன், நான் கூடவே இருப்பேன். ஆண்டவர் நம்ம இப்போ எப்படி பண்ண, ஏசப்பா உங்கள் நாமத்தினால அற்புதங்கள் நடக்கும் நடக்கும் நடக்கும். நீங்கள் நடக்கும்னு சொல்லி உள்ளே வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு நடத்தி காட்டுவா. நீங்கள் கொஞ்சம் கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து வேலையை கீழே கடலில் போனால் விழுந்துருமா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பெரிய விசுவாசத்தை பார்க்கல, பெரிய காரியத்தை நம்மக்கிட்ட எதிர்பார்க்கல, சின்ன கடுகளவு விசுவாசம். உங்களுக்கு கடுகு எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அந்த ஒரு சின்ன விசுவாசம் இருந்தால் போதுன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருந்தால் நீங்கள் நான் இந்த உலகத்தை ஜெயிச்சிடலாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குமே ஆனால் எந்த காரியத்தை நம்ம ஜெபத்தினால சாதிக்க முடியும். ஒன்று விசுவாசம், ஒன்று ஜெபம், ஒன்று ஆண்டவருடைய அன்புக்குள்ளே நம்ம வந்துட்டா பிசாசு நம்மளை அப்படியே, நான் ஏற்கனவே அடிக்கடி நான் சொல்கிறேன், நம்ம நீங்களும் நானும் தெரிந்து பிள்ளைகளோட கூட்டத்தில் நம்ம இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்து அவருடைய பிள்ளைன்னு ஒரு முத்திரையை நம்ம நெத்தியில் கொட்டி பதித்து வைத்திருக்கிறார். ஆகையினால பிசாசு பார்ப்பான், இவ பக்கத்தில் போக முடியாதுன்னு பலவிதமான மந்திர தந்திர சூனியங்கள். நேற்று ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் பேசிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப நேற்று உடம்பு சுகவீனம், சரியான ஜோரம், இன்னைக்கு நிற்கிறேன்னா ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசினாங்க, அம்மா நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபிக்கணும்? இல்லை, நான் இந்த நிலைமையில இருக்கிறதுனால ஐயோ ஒரு வைத்த இடத்த காணுமே, ஐயோ அவரை நான் தேடுறேனே, கல்லறைக்கு வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்கா. அதே ஆண்டவர், உயிர் தெழுந்த ஆண்டவர் தான் வெளியே கேட்டாரு, ஏன் அவள் அழுகை தாங்க முடியல, அவரால் பார்க்க முடியல, அவள் ஏசுன்னு அறியலை, நீ தோட்டக்காரனான்னு கேட்டா. ஆனால் ஏசு ஆண்டவர் சொல்ல, ஏன் அழுகிறா என்று இன்னைக்கு கேட்கிறா. ஆகையினால ஒருவேளை நம்ம பலவிதமான காரியங்களை அழுது கொண்டு இருக்கலாம். இந்த ஜெப மையத்திற்காக அழுத அழுகை கர்த்தர் கவனிச்சு, ஏன் அழுகுகிறாய்? ஒரு வசனத்தை, வாக்குத்தத்த வசனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நீ உரிமையாக்கி ஜெபிக்கும் பொழுது இதே இடத்துல நான் உயிருள்ள தேவன் என்று நிரூபித்து காட்டுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து. ஏன்னா அழுகையோடு நம்ம ஜெபிக்கும் போது, உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரோடு பரிசுத்த ஆவியனோடு இணைந்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு வெளியரங்கமான பதிலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஒருவேளை உங்க குடும்பத்தில் என்ன விண்ணப்பத்தோடு இன்னைக்கு வந்தீங்க, இது விசேஷித்த விடுதலை
கூட்டம், விசேஷித்த சுகமளிக்கிற கூட்டம். கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறவராகவே இருக்கிறார். பாடல் பாடும் பொழுதே இறங்கி வந்துட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே, அழுகையோடு விண்ணப்பத்தோடும் வருவார்கள் என்று சொன்னீரப்பா. குருடர் வருவார்கள், சப்பானிகள் வருவார்கள், பிள்ளத்தாச்சி வருவார்கள், பாடுகள் நிறைந்த மக்கள் வருவார்கள், வியாதியோடு இருக்கிற மக்கள் வருவார்கள். ஆண்டவரே, அவர்களை எல்லாம் இப்பொழுது ஒரு மந்தையை கூட்டி சேர்ப்பது போல நீர் சேர்த்து ஆண்டவர் இன்று அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, நடப்பதாக, நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. என்ன ஆண்டவரை விண்ணப்பத்தோடு அவர் வைக்கிறார்களோ, என்ன வேண்டுதல் பண்ணுகிறார்களோ, என்ன உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, நடப்பதாக, நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே சுவாமி, பிரிந்திருக்கிற குடும்பம் ஏராளம், ஏராளம், ஏராளம் ஆண்டவரே. கடந்த வாரத்தை நாங்கள் பெயர்களை சொல்லி ஜெபித்தோம் ஆண்டவரே. ஆனால் கட்டாயம் எங்களுக்கு சேர்த்து வைங்கப்பா. விரிந்து போன குடும்பத்தை சேர்த்து வைங்கப்பா, குடும்பமாய் வைங்கப்பா. கணவன் மனைவி பிள்ளைகளா ஒரு சமாதானத்தின் தேவனானவர் ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் இறங்குவதாக, 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 இப்பொழுது இறங்குவதாக. சமாதானத்தின் ஆவியானவர் இறங்குவதாக. வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? எத்தனை வியாதியோடு, ஐயோ இந்த கிட்னி பிராபணத்தினால நேற்று ஒரு அன்பு மகளுக்கு அந்த கிட்னியை மாற்றி வைக்க வேண்டும் என்று வாலிப மகள், அவள் கிட்னி ஃபெயிலரா நிமித்தம் படுகிற பாடு இதே போல எத்தனை பேர் உண்டு. டயாலிசிஸ் பண்ணுகிறவர்கள் வரிசையில் காத்து கொண்டு இருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு போனீங்கன்னா நம்ம இருதயமே நொறுங்கி போயிடும். எத்தனை வியாதி, எத்தனை வியாதி. மருத்துவர்களை சந்திக்க முடியாது. மருத்துவர்கள் இப்பங்க அங்க போயிடுவாங்க. ஆனால் என் தேவன் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் உண்டோ என்று சொல்லி இருக்கிறார். இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கும். வியாதிகளை சுகமாக்குவா. நம்ம பாடினோமே, மந்திர தந்திர சூனியங்கள் எல்லாவற்றையும் என் இயேசு தாமே குணமாக்குவா, குணமாக்குவா, குணமாக்குவா. இப்பொழுது 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 இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுகம் உண்டாகட்டும் ஐயா. ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிடுவீராக, கட்டளையிடுவீராக. போதும் ஆண்டவரே, வியாதியோடு போராடின நாட்கள் போதும், பிரச்சனையோடு வாழ்ந்த நாட்கள் போதும். இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். இன்று நடக்கட்டும் ஐயா, இப்பொழுது நடக்கட்டும் ஆண்டவரே.